ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே நிறைய வீடியோஸ் நான் போடுறது ஃபுல்லுமே என்னையும் என்னை சுற்றி இருக்கக்கூடியதும் எங்களோட பிஸ்னஸ், அதுக்கப்புறம் நம்ம போகிற இடங்களை பற்றியும் தான் நான் வீடியோ போடுறேன். பட் அதில் சில ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. பட் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுடைய வேலையை எப்போவுமே கரெக்டாக தான் பண்ணணும், அப்படி தானே? நான் இன்றைக்கி ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு தலைப்பு எடுக்கலான்னு பார்த்தேன்னா, நான் கொஞ்சம் நாளாகவே எங்கள் வீட்டில் 2 மைனாக்கள் எப்போவுமே வரும். காலையில் ஆனாலும், மத்தியானம் ஆனாலும், ஈவினிங் டைம் ஆனாலும் எப்போவுமே அது ஒரு ஜோடியாக தான் வந்துகிட்டே இருக்கும். அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மைனாக்களை எப்போவுமே ஒற்றை மைனாவாக பார்க்க முடியாது, அது எப்போவுமே தன் எண்ணத்தோடு தான் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அது எனக்கு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷம். இந்த மைனாக்கள் ஏன்னா எங்களோட வீடு சுற்றி மரங்கள் எல்லாம் இருக்கும், தென் கொய்யா மரம் இருக்கும், தென் எங்களுக்கு அடுக்கலையில் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால, நிறைய செடிகள் புல் எல்லாம் வளர்ந்து இருக்கிறதுனால டெய்லி சாப்பிட்றதுக்கு வேண்டி ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் தான் வந்துகிட்டே இருக்கும் அந்த சைடு. நானும் டெய்லி பார்த்துட்டு, ஆனால் ஒரு நாளுமே தனியாக எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. எப்போவுமே 2 மைனாக்கள் சேர்ந்து தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வந்துட்டு இருந்து இப்போ இனி ஒரு ஜோடி கூட வந்துட்டு அப்படி 4 மைனாக்கள் வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப, எனக்கு ஃபஸ்ட்டு இதோட பேர் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது மைனானே எனக்கு தெரிஞ்சது. அப்போ அதோட குணநலன்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்து, கண்டிப்பாக இந்த காலத்தில் நம்ம மனுஷங்க இந்த பறவைகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. ஏன்னா மனுஷங்களுக்கு கூட இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இல்லை. ஆனால் பறவைகளுக்கு இன்னும் இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே அருமையான ஒரு இதாக இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன, கண்டிப்பாக இந்த மனிதர்கள் இந்த மைனாக்களிடம் இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு படிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஆகும். இதுங்களுக்கு எப்போவுமே ஒரு சவுண்ட் இருக்கும். ஏன்னா தன்னுடைய குடும்பம் அது தன்னுடைய, ஏன்னா எப்போவுமே அது ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக தான் எப்போவுமே இருக்கும். அப்போ அதில் பார்க்கும்போது என்னென்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சவுண்ட் இருக்கும். தென் அது அந்த சவுண்டு போடும்போது ஒரு விசில் சத்தம் போல எல்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டேன்னா நம்ம அதிலே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்னென்னா, அது தன்னுடைய இணையை கரெக்டாக கம்யூனிகேஷன் அது பண்ணுறதாகும். அது நான் நேராகவே பார்த்துருக்கேன். அந்த மைனா இன்னொரு மைனாவை ஒரு சிக்னல் வச்சு கூடும்போது நம்ம மனுஷங்க தலையாட்டி கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அழகாக தலையாட்டி கூப்பிடும். உடனே அது எங்கே இருந்திருந்தாலும் இன்னொரு மைனா அதுக்கு பக்கத்திலே ஓடி வந்துடும். அது நான் கண்ணாலே பார்த்துட்டேன். பட் என்னால் ஷூட் தான் பண்ண முடியலை. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரியணும்னா, மனிதர்கள் இதே போல் நம்மளுடைய குடும்பத்தினருடன் தெளிவான நேர்மையான தகவல் தொடர்புகளை வச்சுருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமான ஒரு குடும்பமாக நல்ல ஒரு உறவாயிட்டு போயிட்டே இருக்கும். இது நம்ம மைனாக்கள்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். 2வது பார்த்திங்கன்னா, சூழலுக்கேற்ப இந்த பறவைகள் மாறும். அது நல்ல ஒரு, அது அப்படின்னா எந்த ஒரு புதிய சூழலிலும் இயற்கை வாழ்வியல், அதாவது மழை வரும், என்ன வேணாலும் வரலாம், அது மாற்றங்கள், நமக்கு இயற்கை மாற்றங்கள் நிறைய இருக்குது, அப்படி தானே? இதெல்லாம் என்னென்னா, அதுக்கு முன்கூட்டியே பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் முன்கூட்டியே அதுக்குள்ள ஒரு எச்சரிக்கை அதுகளுக்கு ஒரு வைப்ரேஷன் உணர முடியும். அது அந்த டைமு இந்த 2மே மைனாக்களில் பொதுவாகவே பறவைகளும் என்னதான் இருக்குன்னா, அதனுடைய அந்த வாழ்வியல் மாற்றங்களை மாற்றிக்கொள்ளும். இதே போல தான் நம்ம மனுஷங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் புதிய புதிய பிரச்சனைகள், சவால்கள், இதெல்லாம் எதிர்த்து நம்ம போராடணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கவே மாட்டோம். ஒரு மனிதனாக பிறந்தனா வாழ்க்கையில் சந்தோஷம் வரலாம், துக்கங்கள் வரலாம், என்ன வேணுமானாலும் நம்ம ஆனால் அதை எதிர்த்து நம்ம போராடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அது இந்த பறவைகள்கிட்ட இருந்து நமக்கு கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு தற்காப்பும் நல்ல ஒரு விழிப்புணர்வும் இந்த பறவைகளும் விலங்குகள்ட்டும் பொதுவாகவே இருக்கும். அப்படின்னா இந்த பிற விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள இது என்ன செய்யும்னா, எப்போவுமே இதெல்லாம் ஒரு கூட்டமாக தான் போகும். தனியாக பொதுவாக இது காட்டில் கூடுதலும் இருக்காது. மைனாக்கள் பொதுவாகவே இந்த மக்கள் வசிக்கிற இடத்துல, ஏன்னா மக்களோட மக்கள் அது ஈஸியாக ஒரு பெட்டாயிட்டு சீக்கிரமாக கிடச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த மைனாக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. ஸோ நம்மளும் அதே போல் தான் இந்த மனிதர்கள் நம்ம இந்த சமுதாயத்தில் நம்மளே தான் பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கும் நல்ல விழிப்புணர்வாக நம்ம இருக்கவும் இது ஒரு முன் உதாரணமாக நமக்கு இருக்குது.
அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப பிணைப்பு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் எப்போவுமே நான் சொன்னது போல தான், ஃபஸ்ட்டுலேயே நான் சொன்ன போல தான், மைனாக்கள் வந்து எப்போவுமே தனிமையாக இருக்கவே இருக்காது. எப்போவுமே அது ஒரு தன் இனத்தோடு தான் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அது வந்து இந்த மைனாக்களுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு கேரக்டராகும். மைனாக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தன் துணையுடன் இணைந்தே வாழும். இது இயல்புடையது. இது வந்து நமக்கு நம்ப முடியாது. இந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஆனால் அடுத்த ஒரு ஆள், அடுத்த வருஷம் ஆனால் அடுத்த ஒரு, அந்த மாதிரி இந்த காலங்கள் நமக்கு போயிட்டு இருக்குது. ஒரு உண்மையான அன்பை இப்போ இந்த உள்ள காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்மளால் பார்க்கவே முடியலை. அப்படி இருக்கும்போது இந்த மைனாக்கள் வந்து தன்னுடைய இணை, அதோட குஞ்சுகளுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாப்பு இவற்றை வந்து ரெண்டுமே ஆண் மைனாவானாலும் பெண் மைனாக்களானாலும் சமமாக தான் பங்களிச்சது கொள்ளும். இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷல் நல்ல ஒரு கேரக்டராக இருக்குது. அப்படி தானே? இது போல தான் நம்மளும் மனுஷர்களும் நம்மளும் ஒரு குடும்ப பொறுப்புடனும் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவால்களையும் வந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் ஆனாலும் பெண்ணாலும் அது வந்து ரெண்டு பேருமே சமமாக சமாளித்து கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழவும் இந்த பறவைகள்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். நிஜமாகவே இந்த மைனாக்களை பற்றி நம்ம படிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வந்துட்டே இருக்குது. இது நம்மளும் கடைபிடிக்கணும்.